எல்லா தலைவர்களையும் சந்தித்த திரு விஜய் அவர்கள் ஏன் எடப்பாடியை சந்திக்கும்? அவர் நல்லதோ கெட்டதோ முன்னாள் முதலமைச்சருங்க, முன்னாள் எதிர்கட்சி தலைவருங்க. ஒண்ணுமே இல்லாம ரெண்டு கட்சி வென்றெடுத்த முஸ்லீம் கட்சிக்கு போறீங்க. சிவி சண்முகத்தை போய் வீட்டுல எம்ஆர்சி நகர்ல போய் பாக்குறீங்க. மரியாதை நிமித்தமா சந்திக்கணுமா? திருமாவளவன் கூட அதுக்கு சொல்லியிருக்காரு, நீங்க வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. சந்திக்கிறேன் இருக்காரு, இனிமேல் சந்திப்பாரான்னு தெரியல. பாஜகவுக்கு எகென்ஸ்டா போகணும்னு சிவி சண்முகம் நினைக்கிறாருங்க. அதாங்க உண்மை. சார், இதுக்கு பின்னாடியே பாஜக இருக்குன்ற ஒரு கிடையவே கிடையாதுங்க. பாஜக கூட்டணியில இருக்கக்கூடாதுன்றது சிவி சண்முகத்தோட எண்ணம். நீங்க அப்படி எண்ணமே இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணியில எப்படி சிவி சண்முகம்? திருமங்கலமா விஜய், திருப்பரங்குன்றமா விஜய், உசிலம்பட்டியா விஜய், விருகம்பாக்கமா விஜய், வடபழனியா விஜய், விஜய் 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 எல்லா இடத்துலயும் நான் தான் போட்டிடுறேன்னு சொல்லணும். கேண்டிடேட்டுக்கு வேல்யூ எல்லாம் போயிடுச்சு. கேண்டிடேட்டுக்கு வேல்யூ இல்லை. நீ குஷியானந்த டீனர்ல எப்படி ஜெயிக்க முடியும்? ஆதவஜன விழிவகத்துல எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க. நீங்கள் யார் யாரை வென்றெடுத்தீங்களோ, யார் யார் அரசியல் எதிரியாக்குறாங்களோ அவர்களை தான் நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு 28 சீட்ல என்ன காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சான். 23 சீட்டை யார் தோக்கடிச்சது? அவங்கள திமுக தோக்கடிச்சனா, அதிமுக தோக்கடிச்சனா? தாவேக தாங்க தோக்கடிச்சது. அப்ப நீங்க மேல தாங்க ஒண்ணாக முடியும், கீழே எப்படி ஜெல்லாதீங்க. அப்ப இந்துக்கள் ஓட்டளிக்காம உதயநிதி ஜெயிச்சாரா? ஏன் நீங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஜெயிச்சதுக்காக ஒரு சொம்ப அங்க தூக்கி தான் வைப்பியா நீ? லஞ்சல் ஆவணிகளும் எல்லா விஷயத்திலும் காங்கிரஸ் நமக்கு துரோகம் செஞ்ச காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் திருமாவளவன் கோஷியும் வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி அமைச்சீங்கன்னா, லஞ்சல் ஆவணி இல்லாத ஊழலற்ற ஆட்சி அமைப்பை எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜி. பரபரப்பான அரசியல் களம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு 144 பேர் மிகப்பெரிய ஆதரவு, பெரும்பான்மைக்கு மிகப்பெரிய ஆதரவு. அதிமுக இரு அணிகளாக பிரிந்து எஸ்பி வேலுமணி ஆதரவும், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பும், பேசுறதுக்கு அனுமதி கொடுத்து நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறதும் தாவேகா சொன்னதுக்கும் இப்ப நடந்ததுக்கும் மாற்றா இருக்கா? தாவேகா என்றைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவான பீப்புள்ஸ் தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகரும் அதான் பண்ணுவார், அதுல மாற்றே கிடையாது. இன்றைக்கு எல்லா தலைவர்களையும் சந்தித்த திரு விஜய் அவர்கள் ஏன் எடப்பாடியை சந்திக்கல? அவர் நல்லதோ கெட்டதோ முன்னாள் முதலமைச்சருங்க, முன்னாள் எதிர்கட்சி தலைவருங்க. ஒண்ணுமே இல்லாம ரெண்டு கட்சி வென்றெடுத்த முஸ்லீம் கட்சிக்கு போறீங்க. சிவி சண்முகத்தை போய் வீட்டுல எம்ஆர்சி நகர்ல போய் பாக்குறீங்க. மரியாதை நிமித்தமா சந்திக்கணுமா? திருமாவளவன் கூட அதுக்கு சொல்லியிருக்காரு, நீங்க வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. சந்திக்கிறேன் இருக்காரு, இனிமேல் சந்திப்பாரான்னு தெரியல. அப்ப சிவி சண்முகத்தினுடைய கோஷ்டியோடைய ப்ராசஸ் என்னன்னா, நாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினா அந்த சைடு போக முடியாது, எங்க தாவேகா சைடு போக முடியாது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமா பாஜக இருக்கு, மாற்றம் இல்ல. அப்ப என்ன சொல்றாரு அவர்? நாங்க எந்த கூட்டணியும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வேற இப்ப இல்ல. அப்ப பாஜகவுக்கு அகைன்ஸ்டா அங்க போகணுன்றதுல அவர் முடிவு பண்ணிட்டார். நம்ம என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும்னா, இன்னைக்கு சிவி சண்முகம் வந்து போன வாட்டி மயிலத்தூர்ல பாஜகவுக்கு எகென்ஸ்டா போகணும்னு சிவி சண்முகம் நினைக்கிறாருங்க. அதாங்க உண்மை. சார், இதுக்கு பின்னாடியே பாஜக இருக்குன்ற ஒரு கிடையவே கிடையாதுங்க. பாஜக கூட்டணியில இருக்கக்கூடாதுன்றது சிவி சண்முகத்தோட எண்ணம். 5 வருடம் அவங்களுடைய அதிகார பசியை நோக்கி அங்க நகர்ன்றாங்க. நீங்க அப்படி எண்ணமே இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணியில் எப்படி சிவி சண்முகம் சேர முடியும்? நீங்க சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாஜகவோடு சேர்ந்திருந்தால் நாங்கள் பெரும் வாங்கிருப்போம்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாடி அதிமுக ஒத்துக்கிறேன். அதற்கு முன்னாடி சிவி சண்முகம் சொன்னதை நீங்க எடுக்க. சிவி சண்முகம் 2021 தேர்தலில் தோக்குறப்ப எனக்கு சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கல, எங்களுடைய பாஜக ஜெயக்குமாரும் சிவி சண்முகம் ஒரே குரல்ல ஒழிச்சாங்க. இப்ப மேட்ரு என்னன்னா, இவங்க அதிகார பசிக்கு அங்க போகணும்னா எப்படி போக முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க 25 பேர் அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, 25 பேர் அங்க போகணும், எப்படி போக முடியும்? தேசிய ஜனநாயகம் வந்துருமே, அது தனிங்க. நான் ஜென்ரலா சொல்றேன், மனதளவுல சொல்றேன். கட்சி தாவெல்லாம் தனி ப்ராசஸ், அதை விட்டுருங்க. 25 பேர் 30 பேர் இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னா அவங்க அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில வெளியில வந்தா தானே அங்க போக முடியும். ஏன்னா காங்கிரஸ் இருக்குல்ல. இப்ப 2 கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிபந்தனை கொடுத்திருக்குது இல்ல, அதை விடுங்க. நிபந்தனை எல்லாம் மேட்டர் இல்லைங்க. காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்ட். பிஜேபியோட பொது எதிரி யாரு? நீங்க திமுகவோ அதிமுகவோ பிஜேபி எதிரி கிடையாது. தாவேகாலாம் பிஜேபி எதிர முக்து காங்கிரஸ். இதுதான் பிஜேபியோட பிரதான ஒரு கொள்கை. ஒரு ஸ்டேட்டை அடிச்சு இன்னைக்கு 22 ஸ்டேட் 23 ஸ்டேட் நம்ம வென்றெடுத்துட்டோம். இப்ப மேற்கு வங்கல வென்றெடுத்துட்டோம், மறுபடியும் அசாம்ல பிடிச்சிட்டோம், புதுச்சேரியில திருப்பி ரீம் போட்டோம், கேரளால இங்கேயும் மட்டும் நம்ம தோத்துருக்கோம். முக்து காங்கிரஸ் தான். பிஜேபியோட எல்லா கோணமும் காங்கிரஸை வீழ்த்தும் தான் இருக்கும்.
திமுக வீழ்த்தணும், அதிமுக வீழ்த்தணும் செகண்ட் எதிரி தான் எங்களுக்கு. அது ஏன்னா தேசிய கட்சி. அப்ப காங்கிரஸ் போய் ஒட்டிக்கிட்டு ஒட்டுணியா இருந்து அவர் என்ன பண்றாரு? ராகுல் காந்தி அவர் டைரக்டா பேபி கிட்ட பேசுறாரு, டைரக்டா சிபி ராஜா பேசுற, டைரக்டா திருமாவளவன் கார்கே பேசுறாங்க, டைரக்டா முஸ்லீம் லீக் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம், நீங்க ஆதரவு கொடுங்க, பாஜக உள்ள வந்துடக்கூடாது. அதே பூச்சாண்டி தான் திருப்பி சேம் ரிப்பீட் பூச்சாண்டி. பாஜக ஒண்ணுதாண்டா வென்று எடுத்திருக்கோம், ஒண்ணு தாண்டி நாங்க பாஜக உள்ள வந்துடக்கூடாது. இதேதான் ஓட்டுவானுங்க. இந்த குறுக்குச்சாலை ஓட்டி தான் ஃபர்ஸ்ட் நாளே சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன இந்த நிகழ்ச்சி வேலை சொல்றேன்னா, உடனடியாக முதல்வர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இந்த நாட்டுல எப்படி ஒரு கிறிஸ்தவர் வாழ்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறதோ, ஒரு இஸ்லாமியர் வாழ்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறதோ, ஒரு பௌத்தர் ஆகட்டும் சீக்கியர் முழு சுதந்திரம் இருக்கிறதோ, அதே மாதிரி பெரும்பான்மை கொண்ட இந்துக்கள் வாழ்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அந்த இந்துக்கள் வழிபடுகிற அந்த இந்து தர்மத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொல்றான் என் மேடையில. அனைவருக்குமான அரசுன்னு சொல்றவரு பாஜகவினுடைய ஆளாக அவர் பேச முடியாது. அவருக்கு பொட்டு வச்சிருக்காரு, குங்குமம் போட்டு வச்சிருக்காரு, பாத்துருப்பீங்க. நான் வந்து பேச சொல்லுங்க, பண்டிட்ட ஒரு உயரிய பொறுப்பு கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சு நீங்க வந்து உடனே அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா அவர் சொல்ற அவர் அனைவருக்குமான அரசு அப்படின்றது அப்படிதான் இருக்கும். சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்துக்கு வந்து நீங்க வந்து இடம் தராமல் அது ஒழிக்கணும்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப அவர் முதல்வர் என்னமா சொல்லணும்? எந்திரிச்சு இது சனாதனம் இதெல்லாம் கிடையாது, இங்க எல்லாமே வந்து சமம், இங்க எல்லா மதத்திற்கான வாழ்வதற்காகவும் இயங்குவதற்கான எல்லா உரிமையும் இந்த அரசு கொடுக்கிறது, குறிப்பிட்ட சனாதனத்தை ஒழிப்போன்னு வந்து அவை குறிப்பில் நீக்கணும்னு சொல்லணுங்க. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப இந்துக்கள் ஓட்டளிக்காம உதயநிதி ஜெயிச்சிட்டாரா? ஏன் நீங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஜெயிச்சதுக்காக சொம்ப அங்க தூக்கி தான் வைப்பியா நீ? இது எல்லாருக்குமே தெரியும் சார். பாஜக இந்த பாலிடிக்ஸா பண்ணுது. அந்த இடத்துல அவசியமே இல்ல. எல்லாருக்கும் இருக்கு. சனாதனம்ன்ற அந்த இடத்துல கோட் பண்ணி அவர் பேசுனதுனால அதை ஒரு இஷ்யூவா கொண்டு போறதுன்றதுனால அது பெரிய இஷ்யூ சார். கொண்டு போறதுனால என்ன நடந்துற போகுதுன்றது கடந்து போறாங்க. இல்ல நான் இதை வந்து திமுக உணரணுங்க. நீங்க சனாதனத்தை வந்து டெங்கு மாதிரி கொசு மாதிரி ஒழிக்கணும் நீங்க சொன்ன காரணத்து தாங்க எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்கீங்க. இது ஏன் உங்க மர மண்டையில ஏறல? விஜய்னால இல்ல, விஜய்னால கிடையாதுங்க. அந்த ஸ்வைப் வேறங்க. இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல எல்லாமே காணாம போயிட்டீங்க. திருப்பரங்குன்றத்துல நீங்க எங்க ஜெயிக்கல? நீங்க இஸ்லாமிய சகோதரர்கள் தானே ஓட்டு போட சொன்னீங்க. அங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றத்துக்கு தடை பண்ணாதப்ப நாங்கள் சட்டப்படி நடப்போம், அவங்க கேட்கலாம் நாங்க தடை பண்ணி உனக்கு எல்லாம் ஓட்டு போய் ஜெயிக்க வச்சிட்டானா? அங்க என் ஃப்ரெண்டு நிர்மல் தான் ஜெயிச்சிருக்காப்ல திருப்பரங்குன்றத்துல. திமுக ஜெயிச்சுதா? மதுரை மாவட்டத்துல வாஷ் அவுட் தெரியுமா திமுக? திருச்சியில கே நேரும் கதிரவன் இருக்காரு, கிட்னி திருடு கதிரவன், 2 பேர் திறமைச்சு எல்லாருமே வாஷ். நீங்க இது வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு அளவுகோலை வச்சு பாக்குறதும் இந்த 2026க்கான அளவுகோலுங்கிறதும் வேற. விஜய் அப்படின்ற ஒற்றை நபர் 234 தொகுதிகளில் அவர்தான் இருக்கான்றது அவங்களுக்கு ஓட்டு, அவர் சொன்ன நபருக்கு ஓட்டு, அவ்வளவுதானே வழியே. இங்க வேற எதுவுமே எந்த அளவுகோலும் கிடையாது. விஜய் 234 தொகுதியில இல்ல. முதல்ல கட்டமைப்பு புரிஞ்சுங்க. 8 தொகுதியில அவருக்கு பிரசன்ஸே இல்ல, ஒரு சீட் கூட வென்றெடுக்கல. நிறைய இடத்துல 3வது இடத்துல பிரச்சாரமே சரியா பண்ணல. அது வேற. ஏங்க எண்டாவது ரிசல்ட் வச்சு தானே பேசுறீங்க. 34% வாங்கியிருக்கீங்க, 66% நீங்க அகேன்ஸ்டா தான் இருக்கீங்க. இங்க வந்து எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட 47 இடங்களை வென்றெடுத்திருக்காரு. திமுக 70 இடத்துக்கு மேல வென்றெடுத்திருக்காங்க. மாற்று இல்ல. நீங்க ஸ்வைப் ஆனா எவ்வளவு வென்றெடுக்கணும்? 96 சரியா விடலையா சார்? கரூர் சம்பவத்துல இருந்து அப்படியே போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, அது ஏதாவது மக்களுக்கு இடைஞ்சல் வந்துருமோ தயங்கி போறாரு. கோலத்தூருக்குள்ள உள்ளே நுழைய முடியல. சரி ரைட் சார், உங்க இதுக்கே வர சார். நீங்க ஸ்வைப்னு சொல்றீங்க, ஏன் பாண்டிச்சேரியில ஸ்வைப் பண்ணல? 30 தொகுதி தானே பாண்டிச்சேரியில. தமிழ்நாட்டு ரிசல்ட்ட பேசுங்க சார். பாண்டிச்சேரி வேற மண்ணு சார். நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இங்க விஜய் வந்து ஆட்சி பிடிச்சதுக்கு காரணம் அவருடைய பிரச்சார யுத்தியோ அவருடைய தொலைநோக்கான திட்டங்களோ இலவசங்களோ கிடையாது. அவர் மேல ஒரு கிரேஸ் இருக்கு, மாற்று இல்ல. 2வது என்னன்னா, திமுகவில் மேல் இருந்த ஒட்டுமொத்த கோபம் எடப்பாடி கிட்ட போகாம விஜய்கிட்ட போயிடுச்சு. ஏன்னா இங்க இருக்க மக்கள் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தராசு செட்ல வச்சுட்டாங்க. மேட்டர் தான் ரொம்ப சிம்பிள் தான். இங்க இருக்க மக்கள் இது நாள் வரையும் ஆப்ஷனா எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்னும் ஏடிஎம்கே ஜெயிக்கும், அடுத்து டிஎம்கே ஜெயிக்கும், டிஎம்கே ஜெயிக்கும், அடுத்து ஏடிஎம்கே. ஆப்ஷன் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஆப்ஷன் வலிமையான ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. ஆனா வலிமையான ஒரு ஆப்ஷன் உள்ள வந்தோடனே இவங்க 2 பேருமே நமக்கு வேணான்றப்பதான் ஒட்டுமொத்தமா நேரடியா சொல்றேன், 5 வருடமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்த உழைப்பை விஜய் உட்கார்ந்து ஸ்மார்ட்டா தட்டிட்டு போயிட்டார்.
ஏன்னா உழைத்தது அவர், நான் பாராட்டுவேன். உதயநிதி அவர்களும் உழைத்தார், நான் ஒத்துப்பேன். 38 மாவட்டங்களும் தன் நீண்ட இரவு பகல் பார்க்காம அவரும் பிரச்சாரம் பண்ணார். 5 வருடமாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணார். அப்புறம் ஏத்துக்கலாம், அவர் வந்து கரிஷ்மா லீடரா, அதுலாம் நான் போக விரும்பல. உழைப்பு நம்ம கண்ணுக்கு நேரா தெரிஞ்சுது. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மயில் மாதிரி எடுத்து சுத்திக்கிறேங்கிறாங்க. உதயநிதி எடப்பாடியும் நம்ம விஜய் பிள்ளையார் மாதிரி அழகா பெருமாளை சுத்தி, சிவபெருமானை சுத்தி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டார். அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டு ஒருத்தருக்கு வர வேண்டிய மாறி போயிடுச்சு. ஆனா அவர் சொன்னதுல நான் ஒரு விஷயத்த நான் விஜய் சாரை பாராட்டுவேன். அது நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை திருப்பி கன்வே பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா மாறுன்றதுக்கு விஜய் சாருடைய பேச்சு வந்து நடந்திருக்கு. ஒண்ணு என்ன, நீங்கள் போய் விஜய் சாரோ விஜய் நிர்வாகிகளே போட்டா நம்ம விஜய் தான் முதலமைச்சர் அவன் சொல்லுவான். ரஞ்சனா நாச்சியார் என்கிட்ட சொன்னாங்க, பேசுறப்ப சொன்னாங்க. நான் போய் உட்கார்ந்தேன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நீங்களும் மந்திரி ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு சிரிப்பா வருதுன்னாங்க. அவங்க முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கன்வே பண்ண அது பாசிட்டிவா மாறுது. ரெண்டாவது அவரே கன்வே பண்றாரு, நான் போட்டிடுறது எங்கேயுமே இவர் போட்டி இல்லை. இங்க திருமங்கலமா விஜய், திருப்பரங்குன்றமா விஜய், உசிலம்பட்டியா விஜய், விருகம்பாக்கமா விஜய், வடபழனியா விஜய், விஜய் 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 எல்லா இடத்துலயும் நான் தான் போட்டிடுறேன்னு சொல்லணும். கேண்டிடேட்டுக்கு வேல்யூ எல்லாம் போயிடுச்சு. கேண்டிடேட்டுக்கு வேல்யூ இல்லை. இன்னைக்கு புஷியானந்த டீனர்ல எப்படி ஜெயிக்க முடியும்? ஆதவஜன விழிவகத்துல எப்படி ஜெயிக்க முடியும்? சொல்லுங்க. கேண்டிடேட் அங்க 5 ஒரு தொகுதியை நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இப்ப நான் அந்த டீனர்ல நான் வந்து வென்றெடுக்கணும் நான் விருப்பப்பட்டேன், டீனர்ல நான் நிக்கணும் விருப்பப்பட்டேன்னா 5 வருடமா என் உழைப்பை டீனர் கொடுக்கணும். அந்த இருக்க மக்கள் நல்லது கெட்டதுக்கு நான் போனோம். அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நான் வந்து தலையீடு கொடுக்கணும். அந்த மக்கள் குறைகளை போய் அரசாங்கத்தை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய எதனா ஒரு பிரச்சனை நடந்தா எதிர்க்க ஆளுங்கட்சியை எடுத்து போராட்டம் பண்ணணும். ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் நிக்கணும். கோர்ட்ல இருந்தா பிரச்சனை பண்ணணும். கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வரலாம் அதை எடுத்து தரணும். இது எல்லாம் பண்ணி மக்கள் மனதுல வென்றெடுத்த பிறதான் அந்த மக்கள் ஆஹா இந்த பையன் நமக்காக வேலை செய்யறான், அந்த பையன் நம்ம ஓட்டு போடணும். இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு அப்படி நடந்ததா? இன்னைக்கு 234 தொகுதியில கேண்டிடேட்டா இருந்து பொது தொகுதியில் நிக்கிறானா அவன் தனித்தொகுதியில் கூட தெரியாம விஜய்ன்ற ஒற்றை முகம் சுனாமில அடிச்சிட்டு போயிடுச்சு பேரலையில. ஓகே, சட்டமன்றத்தில் நடந்த அதிமுக இரு பிரிவுகள் இப்போ அவங்க என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்க, அவங்கள யாரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்க, இப்போ அவங்க யாருக்கான ஆதரவு கொடுக்குறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்க, இது என்ன ஆட்சிக்கு முன்பு சேஞ்ச் சொன்னீங்க, இப்ப ஆட்சிக்கு எக்ஸ்சேஞ்சுன்றீங்களா சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் பண்றாரு. உண்மைங்க, சேஞ்ச் இல்லைங்க. எப்படிங்க சேஞ்ச்? இது அவர் கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் தான் இதை ஆபரேட் பண்ற சூசல்தாரியை. ஏன் தெரியுங்களா? இது நாள் வரையும் இந்த கூட்டணி கட்சி எல்லாம் நிக்கிற இடத்துல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நிற்பார். இப்ப இந்த கூட்டணி கட்சி நிக்கிற இடத்துல மாண்புமிகு இந்நாள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இருக்கார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆட்சிதான் மாறி இருக்கு, காட்சிகள் மாறவே இல்லை. காட்சிகள் எந்த விதத்திலும் மாறல. இது விஜய் சார் மேல எனக்கு ஒரு கோபம் என்னன்னா, அவர் 108 இடங்களை வென்றெடுத்த பிறகு இந்த காங்கிரஸ் வேண்டாம், இந்த திமுக வேண்டாம், இந்த அஇஅதிமுக வேண்டாம், இந்த பாஜக வேண்டாம், இந்த 2 கம்யூனிஸ்ட் வேண்டாம், இந்த விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம் சொல்லிதாங்க அவர் ஓட்டு கேட்டாரு. அப்ப அவர்களை நீங்க சேர்த்துட்டு அங்க ஓட்டு போட்டவங்க பைத்தியக்காரனா? சொல்லுங்க. அவர் என்ன பண்ணணும்? நான் வேண்டாம் நினைச்சா ஓட்டு கேட்டேன், அதுல 108 வென்றெடுத்திருக்கீங்க, நாங்கள் எதிர்கட்சியா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிருக்கணுங்க. அதை நாங்க எதிர்கட்சியா செயல்படுவோம். உங்களால இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்க முடியாது. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஏதோ பண்ணாலும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல கவுண்ட் தான் போகுது. என்ன ப்ராசஸ் அது தனி. நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு சொன்னா அவருடைய கொள்கையில அவர் பிடிப்பா இருக்கிறத நான் நம்புவேன். இப்ப ஒரே கூர்ணம் மட்டும் தான் அதுவும். நீங்க காங்கிரஸ் சேர்த்து நேற்று குற்றச்சாட்டு தானே வலுவாகுது. ஆமா, காங்கிரஸ் சேர்த்தாங்க நீங்க அரசியல் பண்றீங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு யாருமே கேஸ் இல்லையா? சொல்லுங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு யாருக்குமே கேஸ் இல்லையா? காங்கிரஸ் மேல எதுவுமே கேஸ் இல்லையா? எல்லாரும் மேல எல்லா குற்றச்சாட்டு இருக்குல்ல, கிரிமினல் வழக்கு எல்லாத்துக்குமே இருக்குல்ல. இவர்கள் எல்லாம் வேண்டாம் நாங்கள் மாற்று நீங்க சொல்றப்ப கெஜ்ரிவால் மாதிரி நீங்க நீர்த்து போவீங்க. கெஜ்ரிவால் எப்படி நீர்த்து போனாரு? காங்கிரஸ் வேணான்னு சொல்லி ஆட்சிக்கு வராரு, இடம்பத்துல காங்கிரஸே சேர்த்து நிக்கிறாரு. அதே காங்கிரஸ் கவுக்குது, திருப்பி போய் தனியா பெரும்பான்மை எடுக்கிறாரு, திருப்பி காங்கிரஸோட கூட்டு சேர்றாரு, காலியா வர்றாரு. இன்னைக்கு கெஜ்ரிவால் நிலைமை என்ன சொல்லுங்க? நீங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க கெஜ்ரிவால்? நீங்க பஞ்சாபே ஆடி நிக்குதுங்க. நீங்க ஒட்டுமொத்தமா 7 MP போட்டாங்க, சரிங்களா? அப்ப நீங்கள் எதை கட்டே ஓட்டு கேட்டீங்க? உங்களுக்கு வயது இருக்கிறது, டைம் இருக்கிறது, ப்ராசஸ் பண்ணதுக்கான நேரம் இருக்கிறது. நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம். யாருடைய ஆதரவு எனக்கு வேண்டாம், இந்த கட்சியெல்லாம் வேண்டாம் என்றுதான் நீங்கள் ஓட்டளித்து என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. மாற்றத்துக்கு நான் வருவேன், ஆனா எனக்கு நான் எதிர்கட்சியா நின்று செயல்படுவேன்னு சொல்லுங்க. ரீஎலெக்ஷன் வரட்டும், கவர்னர் ஆட்சி வரட்டும், ரீஎலெக்ஷன் வரட்டும், நின்று ஜெயிங்க. என்ன அப்பதுக்கு? அப்ப நீங்க நான் நேத்து வரையும் ஒரு ப்ராசஸ்ல இருப்பேன், இன்னைக்கு நான் ஜெயிச்சு வந்தோன்னு இவங்க ஆதரவுலாம் எடுப்பேன்னா இதுல எங்க சேஞ்சஸ் வரும்? என்ன மாற்றம் நீங்க கொடுப்பீங்க சொல்லுங்க? நீங்க என்ன மாற்றம் கொடுப்பீங்க? விஜயா தானே இருப்பாரு. இப்ப இவங்க போய் சேர்றதுனால அந்த மாற்றம் ஒன்றும் மாற போகுது இல்ல. ஒரு சீட் இருக்கிறவங்களுக்கும் 30 சீட் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரியான சம உரிமை தான் கொடுக்க போறோன்ற மாதிரி சொல்றாரு. 2வது, பவர் சென்டர் நான் தான்,
இங்க எதுவுமே கிடையாது கிளியர் கட்டா அவரும் சொல்றாரு. சோ எங்க கட்சியிலிருந்து யார் போனாலுமே ஊழல் செய்வதற்காகவோ அல்லது மற்ற கட்சிகள் அவங்க இருந்த அந்த சுதந்திரமான ஒரு விஷயமா இங்க செய்ய முடியாதுன்றது இருக்கு. நல்ல அருமையான கேள்வி. இப்ப அவர் ஆட்சியில ஃபர்ஸ்ட் நாளே வந்தே மாறுத்த எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. யாரு 5 பேரும் கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பாத்தீங்க நீங்க தமிழ் பற்றாளர்கள் கூறவெல்லாம் தெலுங்காரன், ஆனா தமிழ் பற்றாளர்கள் என்ன பண்றது, நீங்க இதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், இதுக்கு தான் ஃபர்ஸ்டே முடிஞ்சிச்சா. இன்னைக்கு ரத்தன் பண்டித் வெற்றிவேல போட்டாங்களா, அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் சர்ச்சையை திரும்ப பெறும்னு சொல்லி சர்ச்சையா உள்ள இருந்து உங்களை கொடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன ஈஸியா நினைக்கிறீங்க? ஹாட் சீட் தானே சார் முதலமைச்சர் கிடையாது. அப்ப நீங்க அவங்க கன்வின்ஸ் ஆறீங்களா உங்க திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான அரசு வேணா பெரும்பான்மையா நீங்க இருக்கணுங்க. எப்படிங்க நீங்க சொல்றீங்க சொல்றது கரெக்ட் சார், பெரும்பான்மை இருக்கணும், பெரும்பான்மை இல்ல. மக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஜேபி ஒரு திட்டத்தை கொண்டு வருது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ஆர்சி சிஏ அமெண்ட்மெண்ட். இப்ப இதுவே வச்சுக்கோங்க, இப்ப பிஎம்சி பள்ளியில் நாங்க கையெழுத்து போட மாட்டேன்றது இவங்க சொன்னா திமுக கொள்கை தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பிஎம்சிசி வர பள்ளிகளை நாங்க ஆதரிக்கிறோம்னு விஜய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நடக்குமா நடக்காது எனக்கு தெரியாது. நீங்க பிஎம்சி பள்ளியில ஆதரிக்கிறோம்னா நாங்க வாபஸ் பெறோம், டப்பு டப்புன்னு ஏற்றிடுவானுங்க. வாபஸ் பெறாங்களா, கவர்னர் ஆட்சி வரும், அடுத்த எலெக்ஷன் வரும் அப்படின்றலாம் வருமா? இப்போ வாபஸ் பெறாங்க அப்படின்னா மக்களுக்கான மாணவர்களுக்கான ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்தேன், சுயநலத்துக்காக கொடுத்து ஆதரவு வாபஸ் வாங்கி எலெக்ஷனை திணிக்கிறாங்க. விஜய் மறுபடியும் அந்த இடத்துல வரட்டும்ன்றாங்க. நான் தான் அதான் முதல்ல இருந்து பதிவு பண்றேன். விஜயோட இமேஜ் இங்க டேமேஜ் ஆகாது. விஜய் நான் எதுவுமே சொல்லுங்க. நான் விஜய் சார் மேல சொல்ற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, 108 இடங்கள்லயே நீங்க நின்றுக்கணும். நீங்க அதாவது பெரும்பான்மை உள்ளவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு மரபு தான். ஆனா நீங்கள் யார் யார் அங்க தனி இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப அவங்க 10 சீட்டு வேணும்ல, இந்த 10 சீட்டு சுயேட்சை எடுத்து வாங்கினா இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. சுயேட்சை இருந்தா இல்ல அப்ப நீங்கள் யார் யாரை வென்றெடுத்தீங்களோ, யார் யார் அரசியல் எதிரியாக்குறாங்களோ அவர்களை தான் நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு 28 சீட்ல என்ன காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சான். 23 சீட்டை யார் தோக்கடிச்சது? அவங்கள திமுக தோக்கடிச்சனா, அதிமுக தோக்கடிச்சனா? தாவக தாங்க தோக்கடிச்சது. அப்ப நீங்க மேலதாங்க ஒண்ணாக முடியும், கீழே எப்படி ஜெல்லாவீங்க? கீழே ஜெல்லாக முடியாது இல்லைங்க. இப்ப ஒரு எம்எல்ஏ நான் இருக்கிறேன், என்ன தோக்கடிச்சு தாவே கேட்கறேன், நீங்க தோக்கடிச்சீங்க பரவாயில்ல நன்றி வாங்க நம்ம கூட்டணியில ஒண்ணாக்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு கேள்வி வருது சார், இப்போ இந்த பெரும்பான்மை இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே உடனடியா எலெக்ஷன் வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் பெரும்பான்மை 234 இருக்குன்றதுனால திமுக மாசம் இருக்கட்டும், ஒரு வருஷம் நடக்கட்டும், இவங்க முதல்ல ஆட்சி நடக்கட்டும், எதுல திணறாங்கன்னு பாப்போம், எதுல தப்பு செய்யறாங்கன்றத பாப்போம், சுட்டி காட்டுவோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம், பண்ணுவோம். அததான் விஜய் சார் கொடுத்துருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. நான் கரெக்டா இதான் சொல்றேன். திமுக தான் காங்கிரஸ் அமுக்குது, அதான் சொல்றேன். நாங்க திமுக சொல்லிட்டு தான் போனோம். ஏன்டா நேத்து வரையும் இப்ப அதிமுக ஒரு பிரிவும் போகுது. அப்ப இது அதிமுக பிரிவு உள்கட்சி பிரச்சனைங்க. அது பொதுவில் விசாரிச்சு அது பெரிய ப்ராசஸ். அது விடுங்க, அது உட்கட்சி பிரச்சனை, அது பெரிய இதை பேச. நான் கேட்கறது இவங்க நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுக தான் நினைச்சு சொல்றீங்களா? திமுக நாளைக்கு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி வாபஸ் வாங்குறோம்னு சொன்னா கூட அதிமுக 28 பேர் இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அதனாலதான் சைமன் டெரி செங்கோட்டையன் ஒரு ப்ராசஸ் ரெடி பண்றாருங்க. செங்கோட்டையன் என்ன பண்றாருன்னா, இந்த கோஷ்டிங்க திமுக கோஷ்டிங்க இப்போதைக்கு உள்ள போது நம்ம நம்ப முடியாது, நம்ம ஒரு பிரிவென்ட்டா ஒரு கையில வச்சு போன்றதான் கட்சியை உடைக்கிறாங்க. அவங்க தான் ப்ராசஸ் பண்ணி உடைக்கிறாங்க. அது என்ன இப்போ ஸ்ட்ரைட்டா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கும் இந்த மாதிரி கட்சியை உடைக்கிறதுன்றது தவறு இல்லையா? அரசியல்னாவே கட்சி உடைக்கிறதுங்க. நான் கேட்கறது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு கட்சி சித்தாந்த ரீதியா எப்ப வெளியே தவறுதோ அப்ப அந்த கட்சி சென்னா பின்னமாயிடும். ஒண்ணு, சுயநலமிக்கவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா கட்சி இருக்காது. இப்ப நல்லதோ கெட்டதோ பாஜக கூட உறுப்பினர்கள் யாருமே சித்தாந்தத்தை தாண்டி வெளியே போகவே மாட்டாங்க. ஜெயிச்சாலும் கொண்டாட மாட்டாங்க, தோத்தாலும். இப்போ ஜெயிச்சாங்க, மேற்கு வங்கத்துல ஜெயிச்சாரு மோடிஜி, டாடா காமிச்சு எங்க போயிட்டாரு? வாரணாசி போயிட்டாரு பிரச்சாரம் பண்றது யூபிக்கு. 2028 எலெக்ஷனுக்கு இப்பதுல இருந்து பிரச்சாரம் வைக்க வாரணாசியில. ஜெயிச்சவொன்னு வெற்றி கொண்டாட்டம் 1 hour முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன? இதுதான் சித்தாந்தம். ஏன்னா அவங்க சித்தாந்தத்தை நோக்கி தான் நகர்றாங்க. இப்ப தோத்துட்டாங்கன்னு உட்காந்து தோத்துட்டோம் எல்லாரும் வாங்க பேசுவோம், உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா? தோத்ததுக்கு என்ன காரணம்? அடுத்த ப்ராசஸ் மாத்துங்க. அதனாலதான் மோடி எல்லா மீட்டிங்லயும் சொல்லுவாரு, போட்டியாளர்கள் ஒருத்தர் வென்றெடுத்தவர் ஒருத்தர் தோல்வி அடைந்தவர் எங்கேயுமே சொல்லாதீங்க. ஒருத்தர் வென்றெடுத்தவர், இன்னொருத்தர் எதிர்காலத்தில் வெல்ல போகிறார். இந்த பாசிட்டிவை கொண்டு வாங்க. அதனாலதான் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல சாதிச்சிருக்கோம், ஆட்சியை தக்க வச்சிருக்கோம். எங்க? அசாம்ல. இன்னைக்கு கேரளால ஒரு எம்எல்ஏ இருந்து 3 எம்எல்ஏ வந்துக்கிறான். இன்னைக்கு 3 எம்எல்ஏ கேரளால. ஒரு ட்ரிஷூர்ல ஏற்கனவே சுரேஷ் கோபி இருக்காரு, திருவனந்தபுரம் மாநகராட்சி கைப்பற்றிருக்கோம். அடுத்த ப்ராசஸ் வருவோம். சோ ஸ்லோவா நம்ம வரனா சித்தாந்தம் அங்க இருக்கு. இந்துத்துவ சித்தாந்தம், நாட்டுப்பற்று, தேசியமும் தெய்வமும் அந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவ வெற்றி தோல்வியை சமமா நம்ம பாதிக்கிறோம். உங்ககிட்ட சித்தாந்தம் இல்லைல்ல. இதே மயிலத்துல நீங்க போன வாட்டி தோக்குறப்ப என்ன சொன்னீங்க? பாஜக தோத்தா. நீங்க இந்த வாட்டி ஜெயிச்சீங்க, பாஜக தானே உள்ள இருந்துச்சு, எப்படி ஜெயிச்சீங்க?
சிவி சண்முகத்தை கேள்வி எழுப்புவாங்களா? பாயிண்ட். சிவி சண்முகத்தை கேள்வி எழுப்பாங்களா? ஏப்பா பாஜக இருந்தாலும் போன வாட்டி தோத்தன, இந்த வாட்டி பாஜக தான் ஜெயிச்சா. சரி, நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப எடப்பாடி எனக்கு வந்து நான் வந்து அஇஅதிமுக தொண்டன் கிடையாது, நான் வந்து பியூர் பாஜக காரன். ஒரு சாமானியமான ஒரு கேள்வி வைக்கிறேன். இன்னைக்கு எடப்பாடியுடைய முகம் இல்லாமல், எடப்பாடியோடைய ஃபார்ம் ஏபி ஃபார்ம்ல சைன் இல்லாமல், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இல்லாம நீங்க ஜெயிச்சிங்களா? வேலுமணி ஜெயிச்சிங்களா? சண்முகம் ஜெயிச்சிங்களா? சொல்லுங்க. நீங்க அப்ப என்ன பண்ணணும்? இப்படியே நீங்க இப்படி கூட சொல்லலாம், எடப்பாடி முகமே தேவையில்லை, என் மாவட்டத்தை என் கண்ட்ரோல் வச்சிருக்கேன், நான் கோயம்புத்தூர் ஃபுல்லா ஜெயிச்சேன்னு வேலுமணி மாறுதட்ட முடியுமா? மட்டும் தான் நீ ஜெயிச்ச. விழுப்புரம் மாவட்டத்துல நீ வந்து மயிலத்துல மட்டும் தான் ஜெயிச்ச, மத்த நீ ஜெயிச்சியா? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மாறு தட்டலாம். ஏன்னா அவர் திருவண்ணாமலையில தாவேக்காவும் தூக்கி போட்டிருக்காரு, திமுக தூக்கி போட்டிருக்காரு. அது இந்த சுனாமில. அதனாலதான் அவர் கொறடா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நான் பாராட்டுவேன். நீங்கள் அவரிடம் இருக்கிறீங்க, அவருடைய தலைமையில வேலை செய்யறீங்க, அவருடைய மூஞ்சை யூஸ் பண்றீங்க, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு கேட்கறீங்க, அவருடைய ஏபி ஃபார்ம்ல சைன் பண்ணி அவர் தான் உங்களுக்கு வந்து இவர் அஇஅதிமுகவுடைய ஆளு, இவர் ரெட்டை இலை சின்னத்துக்கு நான் அப்ரூவல் தரேன்ற சைனும் பண்றாரு. எவ்வளவும் பண்ணிட்டு நீங்க வந்து சொகுசு ஜெயிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு வேணான்னு எட்டி வச்சீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட கட்சியினுடைய பற்று இல்ல, சித்தாந்தம் இல்ல, அதிகார பசி இருக்கு, ஓடுறீங்க. சின்ன கால்குலேஷன் சார். 25 பேர் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் ஆதரவாளர்களா தாவேக்காக்கு போறாங்க. ஒருவேளை அவர் தாவேக்கா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற கொள்கை வெளிப்படையாக எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேருக்கு ஏதோ கேபினட் மினிஸ்டர்ஸோ இல்ல மினிஸ்டர்ஸோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பதவியை பயன்படுத்தி இவர்கள் எதிரும் தவறு செய்கிறார்கள், இது தலைமைக்கு போகுதுன்றப்போ, அந்த பதவியை அவர் புடுங்குறாருன்றப்போ இவங்களுடைய நிலைமை என்ன? தாவேக்காலையும் இருக்க முடியாது, அதிமுகவுக்கும் வர முடியாது. இவங்க என்ன, ஏன்னா இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்க ட்ராக் ரெக்கார்ட்ல இல்லையா? எல்லா பேருமே ஆல்ரெடி ஊழல் வழக்கு இருக்குங்க. இப்ப இது எப்படி நீங்க இப்ப சொல்றீங்களா? இப்ப வந்து இப்ப 10 பேர் போறான்னு சொல்றீங்களா? இப்ப அது 10 பேர் போறாங்க, 25 பேர் போறாங்க, மினிஸ்டர் 5 பேர் வச்சுக்கோங்க. இவங்க புதுசா ஊழல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி ஊழல்ல தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வேலுமணி மேல கேஸ் இருக்குங்க, லஞ்ச ஒழிப்பு கேஸ் இருக்கு, சிவி சண்முகம் மேல கொலை கேஸ் இருக்கு, ராமதாஸ் வெட்ட கேஸ் இருக்குது. தெரியல உங்களுக்கு? ராமதாஸ் சார் வீட்டுல தைலாபுரம் கோலத்துல போய் பண்ணி அப்புறம் வாபஸ் பண்ணாங்க, மறுபடியும் அதை புதுப்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் மேலுமே கேஸ் இருக்கு. அப்ப நீங்க வந்து கேஸ் இல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதாவது நீங்க லஞ்ச லாவணியும் இல்லாமல் ஊழலற்ற ஆட்சி அமைக்க போறோம், எங்க கைகள் வந்து கரைபடந்த கைகளுக்கு சொந்தக்காரன் விஜய் சார் சொன்னதை நம்பி நான் ஓட்டளிச்சிட்டேன். ஆனா லஞ்ச லாவணியிலும் எல்லா விஷயத்திலும் காங்கிரஸ் நமக்கு துரோகம் செஞ்ச காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் திருமாவளவன் கோஷையும் வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி அமைச்சீங்கன்னா லஞ்ச லாவணி இல்லாத ஊழலற்ற ஆட்சி அமைப்பை எப்படி நீங்க சொல்ல முடியும்? சரி, இப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்கு மினிஸ்டருக்காக போகல, பதவிக்காக போகலன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி சொல்றாரு. குதிரை பேரம் நடக்காது அப்படின்னு சொல்லி சிஎம்ஏ சொல்றாங்க, சிஎம் விஜயே சொல்றாரு. இது ரெண்டுமே இல்லைன்னா இவங்க போறதுக்கான காரணம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. என்ன காரணம்? எதுக்காக போறோம்? பொழுதுபோக்குது. நல்லவர்களா சார்? அவ்வளவு நல்லவர்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சித்தாந்த ரீதியா நீங்க இந்த ஏடிஎம்கே கட்சியில் நீங்க அடாப்ட் இருந்தீங்கன்னா, ஒரு கட்சி வீழ்ச்சி அடைகிற போறதா நீங்க ஒற்றுமையா இருக்கணுங்க. பிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு கஷ்டத்துல வீழ்ச்சி இருக்கிறப்ப நீங்க ஒற்றுமையா இருந்து கட்சியை வளப்படுத்துற வேலையை பண்ணணும். சிஎம்ஏ தோத்துருக்காரு, ஒரு குரல் வரல, குரல் வழியா உதயநிதி ஒழிக்கிறாங்க உள்ள. அனுதாப வலைய இன்னும் வேற மாதிரி கரெக்டா இருக்கா? அந்த ப்ராசஸ் இருக்கா? கட்சியுடைய வேறு வரையும் கண்டிப்பா இருக்கு, பேசிஸ் கரெக்டா இருக்கு. இது ஒரு அலையில போயிடுச்சு. எப்படி காமராஜ் தோத்தது வந்து அண்ணாதுரை வந்து பார்த்தாரோ, அதே மாதிரி ஸ்டாலின் தோத்தது எல்லாருக்கும் வருத்தம் தான். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க, நம்ம அதை ஒத்துப்போம். மற்ற தொகுதியை விட அந்த தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா வெறுப்பு வந்து ஸ்டாலின் அப்படின்றவருடைய சித்தாந்தத்தின் மேலையும் ஸ்டாலின்றவருடைய ஆட்சி மேலும் இருக்கிற வெறுப்புகளோட ஸ்டாலின்ற ஒருத்தருடைய தனிப்பட்ட நபர் மேல இருந்த வெறுப்பு தான் அவர் தோத்தார். அந்த வாரிசு அரசியல் ஊக்குவிக்கிறது, எங்க பார்த்தாலும் இங்க தேனும் போடுது பாலும் ஓடுதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டே இருந்து எல்லாத்தையும் வந்து பொய் பிம்பங்களை நம்பி வெளியில பண்றப்ப இவர் வேணா அந்த ஆட்சி வேணான்னு சொன்னா 72 பேர் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இவர் வேணான்னு சொல்றான். உண்மை கரெக்டா? அந்த ஆட்சி வேணான்னு சொல்ல, திமுக வேணான்னு எவனும் சொல்லல. 72 பேர் ஜெயிச்சிருக்கான். அவர் வந்து கிட்டத்தட்ட 1,30,00,000 வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 லட்சம் தான் அவருக்கு லாஸ், 3.5% தான் அவங்களுக்கு இவங்களுக்கு லாஸ். அது இல்ல. ஆனா இவர் வேணான்னு நினைக்கிறாங்க. இதையும் அவங்க சுய பரிசோதனை பண்ணணும். எப்படி இப்ப வந்து எடப்பாடி வேணான்னு இவங்களுக்கு கோஷிச்சு தூக்குறாங்களோ, இதை திமுக காரங்க கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லணும்? அங்க இருக்கவங்க ஒரு கே நேரு போன்ற லீடர்ஸ், திண்டுக்கல் பெரியசாமி மூத்த லீடர்கள், நீங்க வேணான்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்க திமுக. உங்க வாரிசு அரசு சொல்ல முடியுமா? தெரியல. ஆனா சொல்லணும், நீங்க வெளியில வாங்க. ஒரு இளைஞரை நம்ம புதுசா ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து நம்ம பண்றோம், அந்த குடும்ப ஆட்சி நடக்குது, மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டாங்க, இதை சொல்லும். அப்ப ஆட்சியில் அந்த கட்சி கட்டுக்கோப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தாங்களே, இப்போ ஒரு தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. இப்ப கொண்டு அவரை வச்சா
வச்சாதானே சரியா பண்ண முடியும் இருக்கும். பண்ண முடியும். இப்ப அது பண்ண மாட்டேன்றா. இப்ப இங்க நீங்க அப்படி பண்றீங்களா? இப்ப தோல்வி விட்டுற பிறகு பிச்சுட்டு போறீங்க. நீங்க வெற்றி பெறப்ப பிச்சு போறது பிரச்சனை இல்லைங்க. நீங்க ஏன் சிவி சண்முகம் வந்து தோத்த உடனே எனக்கு எம்பி பேசுவோம்னு தொங்கி வாங்கினாரு? எடப்பாடி அன்னைக்கு கொடுத்தாரா இல்லையா? உண்மை. ஒரு டிவி வச்சிருக்கீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் கொடுத்தாரு. நம்மளை பத்தி இன்னைக்கு விளம்பரம் பண்ணுங்க. எடப்பாடி மூஞ்சே காட்ட மாட்டேன்றான். அவங்க சேனல்ல ஃபுல்லா சிவி சண்முகத்தை மூஞ்சி காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சேனல்ல அவங்களோட ப்ராசஸ் மாற்றம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது இவங்க அந்த பக்கம் தாவிட்டு போய் தாவக சேனல்ல அது மாறிடும். மேபி மாறிடும். அப்ப விஜய் அவங்களுக்கு ஒரு ஊடகம் வேணும், ஒரு பத்திரிகையாளர் வேணும், ஒரு தினசரி வேணும், நம்ம வச்சுக்கலாம். சரி உங்களுக்கு கொண்டு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது லோக்கல் அரசியல் இருந்து பண்ணாதாங்க லோக்கலா அவங்க வந்து வெற்றி பெற முடியும். ராஜ்யசபா எம்பியை வச்சுக்கிட்டு தொகுதி மேம்பாட்டு நிதியை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்ப இன்றைக்கு காலகட்டத்துல அஇஅதிமுக வந்து பிரிந்து போனவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில எடப்பாடி தான் தலைவராக நான் சொல்லல, எனக்கு அது என் வேலை அது கிடையாது. ஆனால் அதிமுகவை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி அதிமுகவை ஒரு வலிமையான எதிர்கட்சியை செயல்பட்டு வருகிற காலத்தில் அதிமுக வென்றெடுத்திற்கான விஷயங்களை இப்ப ஜெயித்தவர்கள் பண்ணணும். ஜெயிச்சவர்களே பிச்சுக்கிட்டு ஓடினானா தொண்டரை எங்க ஓடுவான்? அவன் ப்ராசஸ் பிச்சுட்டு வானா? அவன் ஜெயிச்சவரே ஓடுறானா? இன்னொரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா 2% வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கு கடந்த தேர்தலை விட. எந்த கட்சியுமே வாங்கலன்றாங்க. இது என்ன சார் இதெல்லாம் எடுத்து? அது வந்து நம்ம வந்து ஜெயிச்சவர் கணக்கு எங்க இந்த எண்ணிக்கை கணக்கு, தோத்தவருக்கு எடுத்து வெற்றி கணக்குன்றாங்க. அது உள்ள வரல. ஜெயிச்சாதான் ப்ராசஸ். வெற்றி பெற்றாதான் வந்து நீங்க ஒத்த ஓட்டுல வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்ற சேனாதிபதி தான் திருப்பத்தூர்ல. பெரிய கருப்பம் தோத்ததான். வெற்றி பெற்றதான் இங்க செல்லும். நம்ம கதையெல்லாம் வாரம் வச்சுக்கலாம். 2% அதிகமாயிட்டான், 1% அதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது. இஷ்யூஸ் என்னன்னா மிகப்பெரிய ஒரு பேரலையில திமுகவின் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பேரலையில அஇஅதிமுக தன் வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. அதுல மாற்றே கிடையாது. அதை நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். அப்ப இந்த அஇஅதிமுக 2 இடத்துல தான் வென்றெடுத்துச்சு, இல்ல முட்டை போட்டுருச்சு. அதனால சொன்னா நீங்க சுய பரிசோதனை பண்ணலாம். தனக்கான இடத்தை அவர் ஏதோ தக்க வச்சு இருக்காரு. அப்ப இதை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம்? அரசியல வெற்றி தோல்வி சகஜம் தாங்க. இப்ப நாளைக்கு தாவேகா போறீங்க, தாவேகா தோத்திர மறுபடியும் ஏடிஎம்கே வருவீங்களா? ஏடிஎம்கே தோத்திர மறுபடியும் டிஎம்கே போவீங்களா? என்ன இது? அப்ப நீங்கள் வந்து இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் இந்த மாதிரி பண்றதே கட்சியை பலவீனப்படுத்தும், தொண்டர்களுடைய உணர்வுகளை பலவீனப்படுத்தும், தொண்டர்கள் நம்பிக்கை இழப்பான். என்ன நினைப்பான்? இந்த கட்சி இருக்குமா இருக்காதா, இரட்டலை இங்க இருக்குமா அங்க இருக்குமான்னு சொல்லி. அப்ப எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உட்கட்சி பிரச்சனையிலே அவருக்கு பாதியால போச்சுங்க. அந்த பக்கம் டிடிவி ஒரு பிரச்சனை பண்றாரு, சசிகலா ஒரு பிரச்சனை பண்ணுகிறாங்க. பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை. பிரிஞ்சு போன மருதராஜ்ல இருந்து ஓபிஎஸ், பெரிய ஓபிஎஸ் கடைசி வரையும் பிரச்சனை பண்ணி கடைசி தான் போய் சேர்ந்தாரு. வழக்கு லொட்டு லொசுக்கு ஒவ்வொன்றும் இந்த வேலையிலே போயிடுச்சு. மக்கள் கிட்ட அவங்க சென்றடைய முடியாதுக்கான ப்ராசஸே கொடுக்கலையே. இப்பதானே செட்டில் ஆயிருக்காரு. இந்த தேர்தலில் தான் மருதராஜ் போறியா போ, நம்ம ஆடிட்டர் ஒருத்தர் இருந்தாரு, ஓபிஎஸ் போறியா போ, அன்வர் ராஜ் போறியா போ, மனோஜ் பாண்டியன் போறியா போ, எல்லாரும் போ, மைத்ரேயன் போறியா போ, எல்லாரும் போங்க. செட்டில் ஆயிடுச்சு. வைத்திலிங்கம் போயிட்டியா போ. ஓகே, இப்ப கிளியரா இருக்கு. இப்பதான் நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கும். அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. இனிமேல் தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளரால தான் வேணும்னு நான் சொல்லல. ஆனா அந்த கட்சியை விட்டு வெளியே யாருன்னா போனாங்கன்னா அந்த கட்சிக்கு அவர்கள் இழைக்கக்கூடிய துரோகம். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல். நன்றி. மீண்டும் சந்திப்பு. ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரத்தில்.